ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரெசிபி மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் vlog தான் பார்க்க போறீங்க. ஃபேமிலியோட இன்னைக்கு லஞ்சுக்கு நாங்கள் வந்து வெளில போயிருந்தோம். யூஸ்வலாக போகக்கூடிய ரஜினி இந்தியன் கியூசினுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். வேற எங்கேயாவது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக தெரிஞ்ச இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இன்னைக்கு செம்ம மழை இங்கே, ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண விரும்பல. ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ரஜினி இந்தியன் கியூசின் போயிட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடியே ஷூட் பண்ண வீடியோ இதில் தான் எடுத்தேன். இன்னைக்கு இருந்த மழையில வந்து கண்டிப்பா என்னால வந்து எடுத்திருக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் அந்த வேலைக்கே நான் போகல. ஸோ அதை வந்து ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா அந்த ரெஸ்டாரண்ட் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்றேன், அதையும் போய் பாருங்க. ஸோ நாங்க வந்து லஞ்சுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பிடைசர் மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்னென்ன அப்பிடைசர் வேணுமோ பிடிச்சிருக்கிற அப்பிடைசர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா மெதுவடை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மெதுவடாவோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $9.99. இதில் வந்து நமக்கு வந்து 3 சூப்பரான கிறிஸ்பியாக வந்து மெதுவடா, அதுக்கப்புறம் வந்து 3 டைப் ஆஃப் சட்னி இருந்தது. ஒன்று வந்து மின் கொரியண்டர் சட்னி, அதுக்கப்புறம் வந்து கோகனட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சட்னி. இது தவிர வந்து நல்லா சூப்பர் ஹாட் சாம்பாரும் வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. வடையோடது நிறைய அழகாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே வந்து மிளகெல்லாம் போட்டு சூப்பராக நம்ம ஊரோட ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். நல்ல இந்த மழைக்கும் குளிருக்கும் ஏற்ற மாதிரி நல்ல சுட சுட வந்து வடை வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. சட்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எஸ்பெஷலி டொமேட்டோ சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் கொரியண்டர் சட்னி நல்லா இருந்தது. ஆனால் டொமேட்டோ சட்னி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ டொமேட்டோ சாஸ் எடுத்து பண்ண மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. கோகனட் சட்னி வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஸோ அது மாதிரி தான் இருந்தது. அதுதான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் அப்பிடைசர். ரெண்டாவது அப்பிடைசர் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை. ஸோ இந்த பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரையுமே வந்து $9.99 தான். ரொம்ப சூப்பரான ஒரு அப்பிடைசர். அப்படின்னா வந்து இது வரைக்கும் நாங்கள் இந்த ரஜினி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்பிடைசர் அப்படின்னு சொன்னால் இது வந்து சொல்லலாம். நல்லா வந்து இப்போ உங்களுக்கு காரசாரமாக ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் நான் வெஜிடேரியன் தான் எனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பெப்பர் கார்ன் பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை வந்து தாராளமாக சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருந்தது. அதுல வந்து ஒரு சின்ன ஸ்லைஸ் ஆஃப் லெமனும் கொஞ்சம் ஆனியன்ஸும் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்டி, வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல். சொல்ற மாதிரி காரம் வந்து நல்ல பத்திக்கிட்ட காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பத்திக்கிட்ட காரம் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பர் டேஸ்டியா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலி ஆஃப் 3 அப்படி போயிட்டு ஆளுக்கு ஒரு அப்பிடைசர் வாங்கி எது வேணுமோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். பட் இந்த அப்பிடைசர் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பசங்களாலலாம் இது வந்து சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா காரம் வந்து செம்ம காரம். நம்ம அடல்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காரமாக இருந்தது. ஸோ அதனால வந்து நீங்கள் வேற பசங்களுக்கு வந்து வேற ஏதாவது வந்து சைடில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பெட்டர். ஸோ இது வந்து பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை. அடுத்து வந்து நாங்கள் வந்து கோபி மஞ்சூரியன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நாங்கள் வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $12.99. இது வந்து அப்பிடைசர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடலை, தனியாக இண்டோ சைனீஸ் மெனியூவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ட்ரை கோபி மஞ்சூரியன், அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றுமே வந்து கோபி வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரையாக இருந்திருக்கலாம், நம்பர் 1. ரெண்டாவது வந்து நிறைய வந்து அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து அதில் வந்து நிறையவே வந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூக்கலாக வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு இது வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து எங்களுக்கு இது பண்ணல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது 12 இண்டோ சைனீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆனால் அப்பிடைசர் செக்ஷன்லையும் இல்லை, தனியாக இண்டோ சைனீஸ் செக்ஷனில் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் $12.99க்கு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் ஃப்ரையோடையே கம்பேர் பண்ணும்போது இதில் வந்த குவான்டிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. ஸோ அந்த பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா இதோட இதே மாதிரி ஒரு போட் பிளேட்ல தான் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் கோபி மஞ்சூரியன் ட்ரையோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாங்க. ரொம்ப வந்து சாஸ் நிறைய ஊற்றுனதுனால கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரதான் செஞ்சுது. ஸோ அதனால் அதுதான் வந்து அடுத்த டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எக் கொத்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எக் கொத்து பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து $13.99 அதோட ரேட்டு. ஸோ அதுக்கு வந்து சைடில் வந்து சால்னா, நம்ம எம்டி சால்னா இருக்கும் இல்லைங்களா, அதுவும் ஒரு ஆனியன் ரைத்தாவும் வச்சு கொடுத்துருந்தாங்க. எக் கொத்து பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது.
இருந்தது அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் நார்மலா இருந்தது அவ்வளவுதான். அதுல இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமான்னா கண்டிப்பா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பரோட்டாலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த போடும்போதே கொஞ்சம் அந்த கிறிஸ்பி, சில இடத்துல வந்து பாதி கிறிஸ்பியா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, நல்ல பர்ஃபெக்ட் டேஸ்ட்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓவராலா வந்து இட் வாஸ் குட். ரொம்ப வந்து மோசமா இருந்தது, சாப்பிடவே முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சூப்பரா தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபி மஞ்சூரியன் ரொம்ப வந்து புளிப்பு டேஸ்ட்டோட இருந்ததுனால இந்த எக் கொத்து பரோட்டாவும் கொஞ்சம் கோபி மஞ்சூரியனையும் சைடில் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா தனியாக கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டா ஒரு 2-3 மவுத்ஃபுல் வேணால் சாப்பிட முடிஞ்சதே தவிர அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து நல்ல வேளை இந்த எக் கொத்து பரோட்டா சைடில் வாங்கினதுனால அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டோம். அடுத்து நான் சவுத் இந்தியன் தாலியை ஆர்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வந்து இந்த விஷப்பரிசையெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் தாலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தாலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயசம் வந்து கொடுத்திருந்தாங்க. சேமியாவும் சாபுதானாவும் சேர்த்து போட்டு, அது ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு பாயசம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து தால் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இருந்தது, அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து கொடுத்திருந்தாங்க, தயிர், ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு பரோட்டா இருந்தது, குருமா ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலபார் பரோட்டான்னு இந்த ஊரில் கொஞ்சம் ஃப்ரோசனாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பரோட்டா தான் எடுத்து கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அப்பளம். இதுதான் வந்துட்டு அந்த தாலியில் வந்து இருந்தது. ஸோ தாலியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $16.99 சவுத் இந்தியன் வெஜிடேரியன் தாலி. அப்புறம் ஒரு கலந்த சாதம் வந்திருந்தது. அந்த கலந்த சாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சாதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மணத்தக்காளிக்காய் போட்டு பண்ண வத்த குழம்பு சாதம். ஸோ ஓவராலாக தாலியோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதான் இருந்துச்சு. எதுவுமே அதுல வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லவே முடியாது. நார்மலான டேஸ்ட்டுக்கு தாலி எப்படி இருக்கணுமோ, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நீங்க வந்து ஓவராலா கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தாலி வாங்கி சாப்பிடுறது வந்து பெட்டர். பிகாஸ் அவங்களோட காரக்குழம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வெண்டைக்காய் காரக்குழம்புன்னு தனியா என்ன வச்சிருக்காங்களோ அதே காரக்குழம்போட சின்ன இதுதான் இங்க வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த தால் ஃப்ரை வந்து என்ன வச்சிருந்தாங்களோ அதுதான் வந்து சைட்லயே வந்து கொடுத்துருந்தாங்க. குருமால வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டு, ரொம்ப வந்து பயங்கர குருமா. நாங்க ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டுட்டு வந்து கூட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த தாலியிலேயே ஹைலைட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் வந்து சேமியா பாயசம், சேமியா ஜவ்வரிசி சேமியா பாயசம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, செம்ம டேஸ்டி அது. ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே தாலியில் வந்து இந்த ஐட்டம் நல்லா இல்லை அப்படின்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாதுங்க. எல்லாமே நல்லா நம்ம ஒரு ஹோம்லி மீல்ஸாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா தாராளமாக இந்த தாலி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி இதே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது தாலியில் வந்து பாகக்காலாக இருந்தது, சிலதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். பட் இந்த பர்டிகுலர் டைம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் as far as தாலி கோர்ஸ் நான் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும். எதுலேயுமே வந்து ரொம்ப காரசாரமாக ரொம்ப ஸ்பைசியாக அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் வயசானவங்கலாம் போகிறாங்க, எங்களுக்கு வந்து மைல்டான ஃபுட் மாதிரி வேணும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டியா டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போனீங்க லஞ்சுக்கு அப்படின்னா இந்த தாலியை வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட இன்னியோட லஞ்சுக்கு நாங்க வெளில போயிட்டு ரஜினி இந்தியன் குசின்ல சாப்பிட்டதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓவராலா வந்து எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. எல்லாமே எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.